அந்த ஊருக்கு மட்டும் தனியாக ஒரு அமைதி இருந்தது. கோடை மழை பெய்து முடித்த பின் மண்ணிலிருந்து எழும் வாசனை போல அந்த தெருவுக்கும் ஒரு உயிர் இருந்தது. அந்த தெருவில் இருபுறமும் பழைய வீடுகள், முன் வாசலில் துளசி மாடம், சுவற்றில் பழைய பெயிண்ட், மாடியில் உலர வைக்கப்பட்ட துணிகள், எல்லாமே பழக்கமான காட்சிகள். என் பெயர் அரவிந்த், வயது 24. சென்னையில ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். 2 மாத விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்திருந்தேன். அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அம்மா அழைத்தார். நகரத்தின் சத்தத்திலிருந்து விலகி மீண்டும் அந்த சிறிய ஊரில் சில நாட்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீடு ராகுல் வீடுதான். ராகுல் என் பள்ளி நண்பன். பள்ளி நாட்களில் நாங்கள் இருவரும் பிரியாத நண்பர்கள். ஆனால் கல்லூரி முடிந்த பிறகு அவன் கோயம்புத்தூரில் வேலைக்கு போய்விட்டான். அவன் வீட்டில் அவன் அம்மா மட்டும் இருந்தார். அவருடைய பெயர் சுஜாதா. சுமார் 39 வயது இருக்கும். ஆனால் அந்த வயதை நம்ப முடியாத அளவுக்கு இளமையாக இருந்தார். மெதுவாக பேசுவார். யாரிடமும் அதிகமாக பழக மாட்டார். எப்போதும் சீராக அணிந்த புடவை, நீளமான முடி, நெற்றியில் சின்ன சிவப்பு பொட்டு, பார்த்தவுடன் மரியாதை வரவழைக்கும் தோற்றம். நான் சிறியவனாக இருந்த காலத்திலிருந்தே அவரை பார்த்திருக்கின்றேன். ஆனால் அந்த விடுமுறையில் ஏதோ மாறியிருந்தது. நான் பெரியவனாகி இருந்தேனா, இல்லை என்றால் அவர் இன்னும் அழகாகி இருந்தாரா என்று தெரியவில்லை. ஒரு மாலை வீட்டின் மாடியில் நின்று மலையை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது பக்கத்து மாடியில் துணி எடுக்க வந்தார் சுஜாதா. ஈரமான காற்றில் அவருடைய முடி சற்று பறந்தது. புடவையின் முனை கையில் சிக்காமல் இருக்க அவர் போராடிய விதம் என் கண்களை அவ்விடமே நிறுத்தியது. அரவிந்த், எப்போ வந்த என்று சிரித்தபடி கேட்டார். 2 நாள் ஆச்சக்கா என்றேன். அவர் சிரித்தார். இப்பதான் பெரிய ஆளா தெரிகிற. அந்த ஒரு வரி என் மனதில் எங்கோ பதிந்தது. அதற்கு பிறகு தினமும் ஏதாவது காரணம் சொல்லி பேச ஆரம்பித்தோம். சில நேரம் மளிகை பொருட்கள் வாங்க உதவி, சில நேரம் மின்சார பிரச்சனை, சில நேரம் வீட்டில் உள்ள பொருட்களை நகர்த்த உதவி. ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்த அந்த உரையாடல்கள் மெதுவாக நீளத் தொடங்கின. ஒரு நாள் மின்சாரம் போயிருந்தது. இரவு முழுக்க இருள். தெருவில் உள்ளவர்கள் எல்லோரும் வெளியே நின்று காற்று வாங்கி கொண்டிருந்தனர். நான் வீட்டின் வாசலில் அமர்ந்திருந்த போது சுஜாதா மெதுவாக வந்து அருகில் அமர்ந்தார். நகர வாழ்க்கை பிடிக்குதா என்று கேட்டார். அளவுக்குத்தான், சில நேரம் ரொம்ப தனிமையா இருக்கும் என்றேன். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். தனிமை எல்லாருக்கும் இருக்கும் அரவிந்த் என்றார் மெதுவாக. அந்த குரலில் ஏதோ ஒரு சோர்வு இருந்தது. அது சாதாரண வார்த்தை இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். அந்த இரவுக்கு பிறகு அவர் பற்றி இன்னும் அதிகம் கவனிக்க ஆரம்பித்தேன். வீட்டில் எப்போதும் தனியாக இருப்பார். ராகுல் மாதத்திற்கு ஒரு முறை கூட வரமாட்டான். கணவர் பல வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார் என்று தெரியும். ஆனால் அந்த வீட்டின் அமைதிக்குள் எவ்வளவு வெறுமை இருக்கிறது என்று அப்போதுதான் புரிந்தது. ஒரு நாள் மதியம் அம்மா வீட்டில் இல்லை. நான் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது சுஜாதா வீட்டிலிருந்து அழைத்தார். அரவிந்த், ஒரு ஜாடி மேல இருக்கு, எடுக்க முடியல, கொஞ்சம் வரியா? நான் சென்றேன். சமையலறையில் அவர் நின்றிருந்தார். மேல் தட்டில் இருந்த டப்பாவை எடுக்க நான் கை நீட்டினேன். அப்போது அவர் என்னை மிக அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய வாசனை என் மூச்சில் கலந்தது. அந்த நொடியில் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. டப்பாவை எடுத்து கொடுத்தேன். ஆனால் அவர் பார்வை என்னை விட்டு விலகவில்லை. என்ன அக்கா என்று கேட்டேன். அவர் மெதுவாக சிரித்தார். நீ ரொம்ப மாறிட்ட என்றார். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று புரியவில்லை.
ஆனால் அந்த கண்களில் இருந்த உணர்வு என் மனதை குழப்பியது. அதற்கு பிறகு எங்களுக்குள் இருந்த தூரம் மெதுவாக குறைந்தது. பேசும் நேரம் அதிகரித்தது. அவர் சிரிப்பதற்கான காரணமாக நான் மாறினேன். நான் வீட்டிற்கு தாமதமாக வந்தால் கூட சாப்பிட்டியா என்று மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்தார். ஒரு மழை இரவு, வெளியே கனமழை, இடியுடன் மின்சாரம் போய்விட்டது. நான் வீட்டில் தனியாக இருந்தேன். அப்போது கதவு தட்டும் சத்தம். திறந்தேன். சுஜாதா நின்றிருந்தார். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, வீட்ல தனியா இருக்க முடியல என்றார். அவரை உள்ளே அழைத்தேன். மெழுகுவர்த்தி ஒளியில் அவர் முகம் இன்னும் அழகாக தெரிந்தது. மழை சத்தத்திற்கு நடுவில் சில நிமிடங்கள் எதுவும் பேசவில்லை. பிறகு அவர் மெதுவாக சொன்னார், என்னை யாராவது புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளா தோணுது அரவிந்த். அந்த குரல் நடுங்கியது. அவர் கண்களில் நீர் தெரிந்தது. அந்த நொடியில் என்னால் எதுவும் யோசிக்க முடியவில்லை. அவருடைய கையை பிடித்தேன். அவர் விலகவில்லை. அடுத்த சில நொடிகள் எங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. அவர் மெதுவாக என் தோளில் சாய்ந்தார். நான் அவரை அணைத்தேன். பல வருடங்களாக தனிமையில் இருந்த ஒரு மனசு அந்த அணைப்பில் அமைதியை தேடியது. அந்த இரவு எங்களுக்குள் இருந்த எல்லா தூரமும் மறைந்தது. ஆனால் அது வெறும் ஆசை மட்டுமில்லை. ஒருவர் மற்றொருவரிடம் தேடிய அன்பு, ஆறுதல், கவனம், அவை எல்லாம் கலந்த ஒரு உறவு. அடுத்த நாட்களில் எங்களுக்குள் இன்னும் நெருக்கம் அதிகரித்தது. யாருக்கும் தெரியாமல் பார்வைகளில் பேசிக்கொண்டோம். அவர் சிரித்தால் என் நாள் நல்லதாக மாறியது. நான் வராமல் இருந்தால் அவர் மனசு சோர்ந்து போய்விடும். ஆனால் ஒவ்வொரு காதலுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஒரு நாள் ராகுல் திடீரென்று வீட்டுக்கு வந்தான். அவன் வந்த நொடியில் நாங்கள் இருவரும் பதற்றமடைந்தோம். ஆனால் எதையும் வெளியில் காட்டவில்லை. பழையபடி நடந்து கொண்டோம். அந்த இரவு நான் தூங்க முடியவில்லை. இது தவறா இல்லையா என்ற கேள்வி மனதில் ஓடியது. ஆனால் சுஜாதாவை நினைத்தபோது அவர் கண்களில் நான் பார்த்த தனிமை எல்லா பதிலையும் மாற்றிவிட்டது. சில உறவுகள் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் அந்த உறவுக்குள் இருக்கும் உணர்வுகள் மட்டும் உண்மையாக இருக்கும். அந்த கோடை விடுமுறை முடிந்தபோது நான் மீண்டும் சென்னை செல்ல வேண்டிய நாள் வந்தது. பஸ் ஸ்டாண்டில் நான் நின்றிருந்தேன். சுஜாதா தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அருகில் வரவில்லை, பேசவும் இல்லை. பஸ் கிளம்பும் முன் அவர் ஒரு மெசேஜ் அனுப்பினார். என் வாழ்க்கையில நான் மறுபடியும் சிரிக்க காரணம் நீதான். அந்த ஒரு வரியை பார்த்தபோது என் கண்கள் ஈரமானது. பஸ் மெதுவாக நகர்ந்தது. ஆனால் அந்த தெரு, அந்த மழை இரவுகள், அந்த பெண்மணியின் அமைதியான காதல், அவை மட்டும் என் மனதில் என்றும் நின்று விட்டது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்பா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கா இருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.